ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையலில் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல கிறிஸ்பான கிரன்ச்சியான ஒரு ஸ்நாக் வெரைட்டி. பொதுவாக நம்ம சீனிக்கிழங்குல அவியல், மசியல் இதெல்லாம் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ சீனிக்கிழங்கு வாங்கினாலும் இதே மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் சீனிக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிக்கோங்க. அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸில் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கிழங்கு வகைகளை காட்டிலும் சீனிக்கிழங்குல நிறைய நார் சத்து இருக்கு, நிறைய சத்துக்களும் விட்டமின்களும் இருக்கு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால நல்ல வாசனையா இருக்கும் இந்த ஃப்ரை. இப்போ இது கூடவேவும் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கைகளால் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே இந்த கிழங்குல நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி பிசைறதுனால கிழங்கு ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப கிறிஸ்பாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ட்ரையா இருக்குது, அதனால இது கூட லேசா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அந்த ஒட்டி பிடிக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ பாருங்க, நல்லா இப்போ இந்த மாதிரி பிசறி விட்டாச்சு. இப்போ இந்த கிழங்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறட்டும். அப்போ நல்லா இதனுடைய மசாலா பொருள் எல்லாமே கிழங்குல நல்லா ஒட்டி பிடிச்சுக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிப்போம். பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த கிழங்கு கூட பாருங்க நல்லா ஊறிடுச்சு. நம்ம 15 நிமிஷம் மேரினேட் பண்ணதுனால இப்போ இது சூப்பரா இருக்கும். பொரிச்சோன்னு சொன்னா வாங்க பொரிச்சிடலாம். ஒரு பேன்ல இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நீங்கள் சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ஏன்னா சீனிக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும். உருளைக்கிழங்கு மாதிரி இல்லை மற்ற கிழங்குகள் மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வேகாது. அதனால ஸ்டவ்வை மிதமான தணலில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த ஃப்ரை நல்ல கிறிஸ்பாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்னால எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி அப்படியே பிரித்து விட்டுருங்க, இல்லாட்டி ஒன்னோட ஒன்றா போய் ஒட்டிப்போம். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இது சரியான பதம். இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்ம சூப்பரா கிரன்ச்சியா கிறிஸ்பா சீனிக்கிழங்குல ஒரு ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். இதை யாருக்காவது நீங்க கொடுக்குறீங்கன்னு சீனிக்கிழங்குல தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா கிழங்குகளையும் இதே மாதிரி போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப்பரா தயார் பண்ணிட்டோம் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை. இது நீங்க கெச்சப் கூடயும் பரிமாறலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலின். தேங்க்யூ.